ப்ரோ ஒரு நிமிஷம். நீங்கள் கிறிஸ்டினா? ஆமாம். பாவம்னா என்ன ப்ரோ? பாவம்னா மற்றவங்களை தண்டிக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், இதுதான் பாவம் என்று சொல்வார்கள். வாங்க பாவம் என்னன்னு பார்ப்போம். இது உலக உண்மை சத்திய சேனல். நான் உங்கள் ரெவரண்ட் பி. கிறிஸ்துதாசன். பாவம் என்பது வெறும் தவறு அல்லது குற்றம் மட்டுமல்ல, அது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவில் ஏற்படும் விரிசலை குறிக்கிறது. வேதத்தின் அடிப்படையில் பாவம் என்பதை பின்வருமாறு விளக்கலாம். 1. கடவுளின் இலக்கை தவறவிடுதல். கிரேக்க மொழியில் பாவத்திற்கு ஹமரிட்டா என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு இலக்கை தவறவிடுதல் என்ற பொருள். ஒரு வில்வித்தைக்காரன் அம்பெய்யும் போது குறி தவறுவது போல கடவுள் மனிதனுக்காக வைத்திருக்கும் புனிதமான வாழ்வு எனும் இலக்கை அடைய தவறுவதே பாவம். 2. கடவுளுக்கு கீழ்ப்படியாமை. முதலில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் கடவுள் தடுத்த கனியை உண்டபோது பாவம் உலகத்திற்குள் வந்தது. கடவுளுடைய கட்டளைக்கு எதிராக நடப்பதும் அவருடைய அதிகாரத்தை மீறுவதும் பாவமாக கருதப்படுகிறது. பாவத்தின் வகைகள் தான் என்ன? 2 வகை பாவங்கள் உண்டு. கிறிஸ்துவ இறையியலின் பாவம் பொதுவாக 2 நிலைகளை பிரிக்கப்படுகிறது. 1. மூல பாவம், ஒரிஜினல் சின். ஆதாம் ஏவாள் வழியில் மனித குலம் முழுவதும் இயல்பாகவே வரும் பாவத்தன்மை. 2. செயற்பாவம், ஆக்சுவல் சின். ஒருவர் தன் அறிவோடு சிந்தித்து சொல்லால், செயலால் அல்லது செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யாமல் விடுவதால் செய்யும் பாவம். சரி, பாவத்தின் விளைவுதான் என்ன? வேதாகமம் கூறுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6 அதிகாரம் 23 இது உடல் ரீதியான மரணத்தை மட்டுமல்ல, ஆவிக்குரிய ரீதியில் கடவுளிடமிருந்து பிரிந்து போவதை குறிக்கிறது. இந்த பாவத்திலிருந்து எப்படி மீண்டு வருவது? கிறிஸ்துவத்தின் அடிப்படையில் சத்தியமே பாவத்திலிருந்து மீட்பு பெறுவதுதான். மனிதர்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து அதற்காக மனம் வருந்தி இயேசு கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொள்ளும் போது பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தம் மனிதர்களின் பாவங்களை கழுவி அவர்களை பரிசுத்தமாக்குகிறது. வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். மேலதிகமான அடிப்படை சத்தியங்களை புரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.